Hi guys, welcome to Zone 14 Football. So இன்னைக்கு FIFA World Cup ஓட ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அதோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் முடிய போகுது அண்ட் இதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. அண்ட் முக்கியமாக இந்த மேட்ச் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. அண்ட் இந்த ஃபைனல்ஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலி உனக்கு இட்ஸ் a win-win சிச்சுவேஷன் தான். கண்டிப்பாக அதான் ஃபஸ்ட்டு பக்தர்களே கொஞ்சம் அமைதி காத்துட்டு இருங்க. சூப்பரான நாள். அர்ஜென்டினா ஸ்பெயின் இதெல்லாம் நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்த்துருந்துருக்க மாட்டோம். நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவை நடக்குமா அது கூட யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க. பட் இப்போ நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு பார்சலோனா யமால் மெஸ்ஸி ஃபேனாக இருந்தீங்கன்னா இதை விட ஃபுட்பாலில் ஒரு பெட்டரான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அர்ஜென்டினா ஸ்பெயின் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள் கேமை. 2 சைடும் சூப்பர் டீம்ஸு. ஒரு சைடெலாம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சைடு அர்ஜென்டினா மொத்தமாக எல்லாரையும் ஷாக்கு கொடுத்து ஒவ்வொரு கேமு கம்பேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஸ்பிரிட்டடாக வராங்க டீமாக. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது கேமு. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அர்ஜென்டினா ஃபேன்ஸ் ஆல்ரெடி இங்கே 1 2 3 ஸ்டார் இருக்குது. 4வது ஸ்டார் வருமா அப்படின்னு அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அண்ட் ஸ்பெயினுக்கும் அந்த 2010 அதுதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். அது இனியஸ்டா கடைசியில் ஃபைனல்ஸில் கோல் அடித்து நெதர்லாண்ட்ஸ் ஹார்ட்டெல்லாம் பிரேக் பண்ணி 1-0 வின் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ 2 டீமுக்குமே இது பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்க போகுது. ஸோ அர்ஜென்டினா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மொரட்டு டோர்னமெண்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா எல்லாம் சின்ன ரேங்க் டீமோடய ஆட்டிருக்கீங்க, சுவிட்சர்லாந்து கூட டாப் 10க்கு வெளியே தான் இருக்காங்க, அங்கேயும் கஷ்டமாச்சு. கடைசியில் இங்கிலாந்து ஒரு டாப் 4 டீமோட வருது, இப்போ பார்ப்போம்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரே அடியாக போட்டு அங்கேயும் ஒரு மொரட்டு கம்பாக்கை போட்டு ஃபைனல்ஸுக்கு சூப்பராக குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரியும் இங்கிலாந்தில் நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஸ்பெயின்லேயும் நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் அர்ஜென்டினா லியோனல் மெஸ்ஸி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார். நீங்கள் மற்ற டீம்லலாம் எடுத்து பாருங்கள், கோல்ஸ் ஒருத்தன் அதிகமாக இருப்பான், அசிஸ்ட் ஒருத்தன் அதிகமாக இருப்பான், கீ பாசஸ் ஒருத்தன் அதிகமாக இருப்பான், கிராசஸ் ஒருத்தன் அதிகமாக இருப்பான், டூவல் ஸ்வான் கூட ஒருத்தன் அதிகமாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜென்டினாவுக்கு எல்லாமே லியோனல் மெஸ்ஸி மட்டும்தான். 39 வயசில் இந்த மனுஷனை நானே ஒரு மெஸ்ஸி ஃபேனாக இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஃபேன்ஸையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க, அவங்களாம் ஸ்பீச்லெஸ்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க லிட்ரலாக. ஸோ இந்த கேமுமே நான் சொல்கிறது லியோனல் மெஸ்ஸி வர்சஸ் ஸ்பெயின். ஏன்னா நம்ம நினச்சோம் இங்கிலாண்டோட ஒரு டாப் 4 ஆப்போனண்ட்டு மெஸ்ஸி எப்படி ஒரு மேனாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினச்சோம். ஏன்னா இங்கிலாண்டு ஃபுல் டீமும் சூப்பர் ஸ்டார்ஸு, டிஃபென்ஸு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கேம்லையும். பட் அங்கேயும் அவர் குவாலிட்டியாக என்னதான் ஒரு 70 மினிட்ஸ்க்கு எதுவுமே காட்டலனா கூட கடைசி 20 நிமிஷத்தில் அந்த அடித்த 2 கோலுக்கும் தலைவன் தான் அசிஸ்ட்டு. ஸோ தெரியுது நீங்கள் எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் மெஸ்ஸி அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெயினோட ஒரு பெரிய டெஸ்ட்டு கிடைக்காது. ஆல்ரெடி என்னென்னமோ பலாண்டியார் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் இந்த ஃபைனல்ஸ் அண்ட் மெஸ்ஸி கோலு இல்லை அசிஸ்ட்டை போட்டு அர்ஜென்டினாவுக்கு ஹெல்ப் பண்ணி அடுத்த கப்பு தொடர்ந்து 2வது கப்பு 2 வேர்ல்டு கப்பில் அடிக்கிறதெல்லாம் ஒரு சும்மா விஷயமே கிடையாது. ஸோ அப்படிலாம் அடித்தாருன்னா அப்புறம் யாராலையும் எதுவுமே பேச முடியாது. நீ என்ன நினைக்கிற? மெஸ்ஸி பெர்ஃபார்ம் பண்ணுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக எல்லா கேமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இருக்குது. எந்த கேம் அவர் பண்ணலை சொல்லு? எந்த கேம்? அதாவது போன வேர்ல்டு கப் பயங்கரமாக இருந்தது. இந்த வேர்ல்டு கப் பெருசாக அர்ஜென்டினா மேலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பிகாஸ் ஏற்கனவே ஒரு வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹங்கர் இருக்காது, அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்காதுன்றது மாதிரி தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த வேர்ல்டு கப்பில் போன வேர்ல்டு கப்போடையே பெட்டராக ஆடிட்டு இருக்காங்க அர்ஜென்டினா. ஒரு கேமுமே அவங்க ஆடுற விதமாக இருக்கட்டும், அவங்க ஆக்சுவலி குரூப் வைஸ் செமையாக டாமினேட் பண்ணாங்க. நாக் அவுட்ஸில் வரும்போது அந்த கேபோவர்ட் கேமாக இருக்கட்டும், எஜிப்ட் கேமாக இருக்கட்டும், வேறு என்ன சுவிட்சர்லாந்து கேமு, இங்கிலாந்து கேம், 4 கேமுமே அவங்க கம்பேக் பண்ணி ஒரு வின்னரை போட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஏதோ பண்ணி, அதாவது தே நோ டு ஃபைண்ட் த ரிசல்ட் அந்த கேம்லன்ற மாதிரி ஒரு மேட்ச்சுமே ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கை தாண்டி தான் வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனல்ஸ் இன்னும் பேக் டு பேக் ஃபைனல்ஸ் வர்றதெல்லாம் சும்மாவே கிடையாது. அண்ட் நீ சொன்ன மாதிரி இந்த டீம் இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா லியோ மெஸ்ஸியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லவுட்டாரோ, ஜூலியன் அல்வாரஸ் யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை.
குரூப் ஸ்டேஜ்லலாம் வந்து மெஸ்ஸி மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மெஸ்ஸி முக்கியமாக இங்கிலாந்து கேமில் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்லாக இருந்தார். நம்ம வந்து அவர் க்ரியேட் பண்ண பாசஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் 2 அசிஸ்ட் வந்தது. ஸோ அஸ் அ ஹோலாக பார்த்தோன்னா செம டோர்னமெண்ட் மெஸ்ஸிக்கு அண்ட் அர்ஜென்டினாவுக்குமே ஒரு செம டோர்னமெண்ட்டு. பட் இப்போ நம்ம எல்லாம் அர்ஜென்டினா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு ஸ்பெயின் வந்து லிட்ரலாக போன வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா பண்ணாங்க தெரியுமா, அந்த சவுதி அரேபியாவில் தோற்று அதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கு. இவங்க சவுதி கூட இல்லை, கேபோவோடையோட ஃபஸ்ட்டு டைம் அவங்க விளாட்றாங்க. அவங்களோட ஒரு கோல்லெஸ் ட்ரா போட்டு அவ்வளோதான். இவங்க ஸ்பெயின் வந்து பழைய ஸ்பெயின் இல்லை, சுத்தமாக விளாட மாட்டுறாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் அவங்க போட்ட பர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றும் இருக்கட்டுமே வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அவங்களுமே நாக் அவுட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் ஆடி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து போர்ச்சுகலை ஃபேஸ் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பெல்ஜியமை ஃபேஸ் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வேர்ல்ட் கப் ஃபேவரட்ஸாக சொல்லப்பட்ட ஃப்ரான்ஸை அவுட் பிளே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து சரியான காம்படிஷன். ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா, 2 பெஸ்ட் டீம்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப் ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இதோட ஒரு நல்ல ஃபைனல்ஸ் வராதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம எதிர்பார்த்தது வேறு. பட் ஆனால் இதில் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி டிசர்வ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ஃபைனல்ஸ். டெஃபினட்டாக. ஏன்னா நீ வந்து இப்போ ரியலிஸ்டிக்காக நீ பார்த்தேன்னு வையன், டீமாக விளாட்றது அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஸ்பெயினுக்கு பெட்டர் சான்சஸ்ன்னு நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. அர்ஜென்டினியன் ஃபேன்ஸ், மெஸ்ஸி ஃபேன்ஸ் நமக்கே வந்து தெரியும், மெஸ்ஸிக்கு ஒரு டோட்டலாக 90 மினிட்ஸும் ஆஃப் டே ஆச்சுன்னா அர்ஜென்டினா எங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வரும்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்க ஒரு விஷயம் எப்போ வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம் அர்ஜென்டினாவுக்கு. பட் ஸ்பெயினுக்கு அப்படி கிடையாது. நம்ம பார்த்தோன்னா அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் யமால், நீக்கோ வில்லியம்ஸ் தான் வந்து இந்த வேர்ல்ட் கப் தூக்கிட்டு போவாங்கன்னு நினச்சோம். நீக்கோலாம் ஸ்டார்ட்டே பண்ணுறது கிடையாது. யமால் அவரோட 100% இன்னும் வரல, நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த டீமாக அந்த ஒரு யூனிட்டாக விளாட்றாங்க. எஸ்பெஷலி டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட்லாம் வந்து கண்டிப்பாக சல்யூட் பண்ணியே ஆகணும். வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க, லெட் பை அவங்களோட கேப்டன் ராட்ரி. என்னம்மா பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் அடிச்சிக்கவே முடியாது. அந்த டீனேஜர் அந்த குபார்சி அவர் டிஃபென்ஸில், சிமோன் கூட லாஸ்ட் கேம் சூப்பராக பண்ணார் ஃப்ரான்ஸில். அதனால வந்து ஸ்பெயினை நம்ம வந்து ஒருத்தரை பிடிச்சா போதும், 2 பேரை பிடிச்சா போதும்லாம் கிடையாது. நீங்கள் எவனை பிடிச்சாலும் பெஞ்சிலேருந்து கூட வந்து அடிப்பார், நம்ம மிக்கல் கிளச் மெரினோ மாதிரி. அதனால இவங்களோட வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஓகே 70 மினிட்ஸ் விட்டுட்டு 80 மினிட்ஸ் விட்டுட்டு கடைசி 20 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துக்கலான்டான்ற மாதிரிலாம் இருக்கவே முடியாது. இந்த கேமை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு மினிட்லேருந்தும் 2 டீமுமே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக விளாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக அவங்களும் அந்த மிட்ஃபீல்ட் ட்ரியோ கரண்ட்லி பெஸ்ட்டாக இருக்குது ஸ்பெயினுக்கு. அந்த ராட்ரி, ஓல்மோ அண்ட் ஃபாபியான் ரூயிஸ். பட் ஆனால் எனக்கு ஒரு லைட்டாக ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இவங்க லூக்கா டென்னு நம்ம பார்த்தோம், ஒரு டீல் பிஎஸ்ஜிக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிங்கரை போட்டார் செமிஸில். இப்போ ஃபேபியன் ரூயிஸ் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணியிருக்காரு பிஎஸ்ஜியில். ஒருவேளை அந்த பிஎஸ்ஜி ட்ரான்ஸ்ஃபர், அந்த கான்ட்ராக்ட் கர்ஸ் மறுபடியும் இந்த கேமில் ஒர்க் ஆகுமா, ஃபேபியன் ரூயிஸ் ஒரு ஸ்டிங்கரை போடுவாரா அதெல்லாம் தெரில. ஒரு ஸ்ட்ரெச்சு தான். லூக்கா டென்னாக்கு இவ்வளோ, அதாவது அவர் ஏஜுக்கு அஸ்டான் வில்லாலேருந்து பிஎஸ்ஜி வந்து ஒரு பெரிய இது. இவர் பிஎஸ்ஜியில் தான் இருக்கார், கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஃபேபியன் ரூயிஸ்க்கு பெருசாக இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. ப்ளஸ் இம்பேக்ட் ஆனாலும் சுற்றி நிறையா கிரேட் பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபார் ஸ்பெயின். ஸோ தே வில் டேக் கேர்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நீ ஒரு பேட்டர்ன் பார்த்தனா, அர்ஜென்டினா நாக் அவுட் மேட்சஸில் நீ பார்த்தனா, ஆப்போனன்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட லைன் கிராஸ் பண்ணியிருக்க மாதிரி வந்தாங்க, நல்லாவே விளாண்டாங்க. அவங்க ஏன் லைனை கிராஸ் பண்ணலன்னா, அந்த கோல்ஸ் அடித்ததுக்கப்புறம் அவங்க மென்டாலிட்டி ரொம்ப வீக்காக இருந்தது. அவங்க வந்து அர்ஜென்டினாவுக்கு டூ மச் ரெஸ்பெக்ட் கொடுத்து பயந்து, ஐயோ அர்ஜென்டினாவை நம்ம அடிச்சிட்டோம், நம்ம நம்ம எப்படியா பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசிவ் மூவ் எடுக்கிறாங்கல்ல, அங்கே தான் அர்ஜென்டினா அவங்க எல்லாருமே கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க. நீ எல்லா மேட்சுமே நீ பார்த்தா அந்த கம்பேக் பண்ணி தான் அடிச்சிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் சர்ப்ரைசிங்லி நீ பார்த்தோன்னா இங்கிலாந்து இந்த 1-0 விளாண்ட வரைக்கும் அவங்க அப்படியே விளாண்டுருந்தா கண்டிப்பாக இங்கிலாந்து தான் ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் வரல, அவங்களும் அதே தப்பு பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்ட் அது பண்ணுறாங்களோ, சுவிட்சர்லாந்து அது பண்ணுறாங்களோ, கேபோவர் அது பண்ணுறாங்களோன்றது முக்கியம் கிடையாது, இங்கிலாண்டே அது பண்ணுறாங்கன்ற போது. ஸோ அர்ஜென்டினா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், அவங்க 11 பார்த்தா த்ரெட்டனிங்காக இருக்குமா, கிடையாது. அவங்க வந்து அவங்க இருக்க பிளேயர்ஸ் வந்து அவங்க கிளப்பில் சாதா பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. லியோ மெஸ்ஸி மட்டும்தான் அங்கே ஸ்டார் பிளேயரு. பட் எந்த ஃபேக்டர்னால அர்ஜென்டினாவை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். அவங்க வந்து அந்த
நேஷனல் ஆந்தம் பாடும்போது மித்த டீம் எப்படி பாடுறாங்க அவங்க எப்படி பாடுறாங்கன்னு பார்த்தியா? அது நேஷனல் ஆந்தம் மாதிரி எனக்கு தெரியல, அவங்க ஏதோ வாருக்கு போகிற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த அடிஷ்னல் ஃபேக்டரில் தான்டா பயம் ஊத்துறாங்களே, அதில் ஒன்று பண்ணுறாங்க. இன்னொன்று பிச்சில் ஒருத்தனை யாராவது டேக்கிள் பண்ணிட்டா போதும் மொத்த டீமாக வந்து ஏதோ இப்போ நீ ஏதோ ஸ்கூலில் காலேஜ் சண்டை போட்டா பசங்களை கூப்பிட்டு வரன்ற மாதிரி அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க மென்டலி ஒன்று ஆஃப் பண்ணுறாங்க. அர்ஜென்டினா டீமு உன்னை மென்டலி என்ன பண்ணுறாங்க, உன்னை வந்து நாங்கள் வந்து ஒரு வார் போவோம், நாங்கள் சேர்ந்தோன்னா நீங்கள் காலிடான்ற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க, இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வெறும் ஃபுட்பால் நீ அவங்களோட விளையாட வரும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் விட்டுருணும். அவன் ப்ரொவோக் பண்ணால் நீ கண்டுக்கூடாது, நீ கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். உன்னோட மெயின் இது என்னவா இருக்கணும்னா, நான் இன்றைக்கி ஃபுட்பால் ஆட வந்திருக்கேன், அவன் என்ன வேணால் பண்ணட்டும், நான் ஃபுட்பால் மட்டும் ஆடி நான் ஜெயிக்க போகிறேன். அந்த மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னு அர்ஜென்டினாவை இந்த விளாண்டாங்க தெரியுமா நாக் அவுட்ஸில், அதில் 2 டீமாவது ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுங்க பயந்துட்டாங்க. அது இங்கிலாண்டே பயந்தனால தான் எனக்கு வந்து செம சர்ப்ரைஸ், துச்சல் பயந்தனால தான் எனக்கு செம சர்ப்ரைஸு. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டரை அர்ஜென்டினா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்றதுல டவுட்டே இல்லை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து விளாட்றாங்க. அவங்க கோல்ஸ் விட்டாலும் தைரியமாக பிரேவாக விளாட்றாங்க, அவங்களுக்கு அந்த அவுட்கம் கிடைக்குது. பட் இது வந்து ஸ்பெயின் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா ஸ்பெயின் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. 1-0 போனாங்க ஃப்ரான்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் டீம், வேர்ல்ட் கப் ஃபேவரட்ஸ். ஆனால் அவங்களோட அவங்க 1-0 ஆடினதுக்கப்புறமா அவங்க கேம் அப்ரோச் எப்படி இருந்தது? 2-0 போனாங்க, 2-0 அப்புறம் 3-0 போனாங்க. ஸோ அவங்க வந்து பயங்கர டாமினண்ட்டாக ஆடுறாங்க அவங்க ப்ளே. ஸோ அவங்க பேசிவாக போகிறதில்ல, அவங்களுமே வந்து பயங்கர அட்டாக்கிங்காக போகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர், இந்த அடிஷ்னல் ஃபேக்டர்லாம் பார்க்காம வந்தாங்கன்னா ஸ்பெயின் டெஃபினெட்லி இஸ் அ பெட்டர் டீம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அர்ஜென்டினா வந்து அதான் சொல்கிறேனே, இது இந்த மாதிரி பார்த்து தான் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அங்கேயும் முடிஞ்சிட்டாங்க. அர்ஜென்டினா கேன் மேக் வண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கேம் தான் இது நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ஸ்பெயினை அர்ஜென்டினாக்கு ஆப்போனண்ட்டாக வரும்போதே எனக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு, இதோட ஒரு பெட்டர் ஆப்போனண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடையாது வேர்ல்டு ஃபுட்பால்லையே. நம்ம ஃப்ரான்ஸ் கூட எடுத்துட்டோம்னா ஃபேவரட்ஸ் சொன்னோம் பிகாஸ் ஆஃப் தேர் அட்டாக்கிங் பிளே. ஆனால் இப்போ ஸ்பெயின் எல்லாமே பண்ணுவாங்க, புரியுதா? அவங்க பாரு ஒயார் சபால்லாம் அத்தனை கோலு, பெனால்டிஸ்லாம் க்ரூஷியல் டைமில் சொருனா அந்த செமிஸில். அண்ட் யமால் பயனாலாம் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேமில். ஸோ அவங்களுக்கு ஓவராலாக டீமாகவே விளாடும் போது அர்ஜென்டினாவும் அதே மாதிரி தான் பண்ணுறான். அங்கே வந்து நீ கான்ட்ரிபியூஷன்ஸு அந்த மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாம் மெஸ்ஸியாக இருந்தாலும் மற்ற விஷயத்தில் நீ சொன்ன மாதிரி அந்த மென்டாலிட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த எல்லா அர்ஜென்டினியன் பிளேயர்ஸும் அவங்க அந்த டுகெதர்னஸ், அந்த டீம் கெமிஸ்ட்ரிலாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இப்போ நீ பார்க்கும்போது ஃபுட்பாலை யார் பியூட்டிஃபுல்லாக டோட்டலாக விளாட்றாங்கன்னு பார்த்தா ஸ்பெயின் ஒரு சைடில் இருக்காங்க. ஃபுட்பாலை யார் ஒருத்தவங்க வந்து வெறித்தனமாக 11 பிளேயர் இல்லை 26 பிளேயர் இன்க்ளூடிங் த மேனேஜர் அண்ட் த சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து வெறித்தனமாக விளாட்றாங்கன்னு பார்த்தா அர்ஜென்டினா. ஸோ இந்த 2 சைடும் டீமாக விளாட்றாங்க வேற விதத்தில். ஸோ அப்படி இருக்கும் போது இதை விட ஒரு பெரிய கிளாஷு டெஃபினட்டாக நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம், நம்ம லியோனல் மெஸ்ஸி பார்சலோனாவில் இருக்கும் போது அங்கே யுனிசெஃபோ யுனைடெட் நேஷன் அங்கே அதில் வந்து ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணி யமால் ஃபேமிலி, அந்த யமால் குழந்தையா இருக்கும் போது இந்த பாத் டப்பில் வச்சு மெஸ்ஸி குளிப்பாட்டுற மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் நம்ம பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ அதே விஷயம் ரியல் லைஃப்பில் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் நடக்க போகுதுன்னு நினச்சா டெஃபினெட்லி வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு நெகட்டிவாக பேசியிருப்போம். பட் ஆனால் இதை பார்க்கும் போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சூப்பர் சானிக் அந்த இன்டர் கலாக்டிக் ஸ்கிரிப்ட் மாதிரி எதாவது வச்சுருக்காங்க போல இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ரேண்டமான ஒரு மொமெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்துக்கோ, அங்கே வந்து மெஸ்ஸி அவர் பீக்கில் விளாண்டுட்டு இருக்கும் போது யமால் கை குழந்தையா இருந்தார். இப்போ அதே யமால் 19 வயசில் அதே மெஸ்ஸிக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆப்போனண்ட்டாக மெயின் பிளேயராக நிற்க போகிறாரு அகெயின்ஸ்டாக. ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இருக்கும்ல, அவன் ட்ரெயின் பண்ணியிருப்பான், கடைசியில வந்து அவனே வந்து இது நிற்பான்ல. உண்மையிலே அதுதான் இதுல வந்து அந்த லாஞ்சவிட்டி தெரியுது. மெஸ்ஸி அவன் வந்து குளிப்பாட்டுறாரு யமால. இப்போ வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல யமால் விளையாட போறான். ஸோ இன்னும் மெஸ்ஸி இருக்காரு, புரியுதா உனக்கு? அது வந்து பயங்கரமான ஒரு இது. அண்ட் யமால் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றேனே, இது வந்து எப்படி தெரியுமா, பார்சா டீம் வெர்சஸ் த பார்சான்ற மாதிரி. பிகாஸ் இங்கே பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, முக்கால்வாசி பேர்
நாங்கள் வந்து மெஸ்ஸினால தான் பார்சலோனாவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் மோஸ்ட்டாக சொல்கிறேன். Correct. ஸோ அவர் தான் எங்களுக்கு பார்சலோனா அங்கே அவர் தான் ஞாபகம் வரும். ஸோ பசங்களா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்சலோனா ஃபேன்ஸ் மெஸ்ஸிக்கு, அதாவது அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் தப்பி தவறி தோத்தாலும் ஜெயிக்க போகிறது அவங்க சிஷ்ய பிள்ளைங்க தான். கரெக்ட். ஓகே, ஸோ எனிவேஸ் இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன். பட் இருந்தாலும் மெஸ்ஸிக்கு தான் அவங்க ஃபேவர்டாக இருப்பாங்க நிறைய பேர். அண்ட் சில பேர் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க இருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கவங்க கமெண்ட்ஸில் போடுங்கள்ல. நான் வந்து பார்சா ஃபேன், மெஸ்ஸி ஃபேன், ஆனால் நான் ஸ்பெயின் ஜெயிக்கணும்னு இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பட் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் போடுங்க. ஆனால் அதான் சொல்கிறேனே, இது வந்து அவங்க அகாடமிலேருந்து வந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடா அந்த ஸ்பெயின் டீமில். ஓகே, ஸ்பெயின் டீம் வந்து பார்சா அகாடமிலேருந்து வந்து வளர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்ட் ஆடும்போது கண்டிப்பாக நீ டேக்கிள்ஸ் போட்டு தான் ஆகணும். அவரை நீ நிறுத்தணும்னு வையன். ஒரு போன மேட்சே பார்த்துமே, ஹாரிகேன், ஆண்டடி கார்டன் எல்லாம் போய் கடைசியில் வந்து லாரி பூந்த மாதிரி எலியாட் ஆண்டர்சன் பூந்தனால தான் நிறுத்த முடியுது. அப்படி பூந்தனால தான் நிறுத்த முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ ஐயோ நம்ம தலைவரே இது பண்ணுறோமான்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த வடச்சென்னை படம் தான் ஞாபகம் வருது. எல்லாருமே சேர்ந்து ராஜனை போட வருவாங்கல்ல கூடயே இருந்துட்டு, அதே மாதிரி எல்லா சின்ன பசங்களாம் சேர்ந்து இப்போ மெஸ்ஸியே போட வருவாங்க. இதுதான் வந்து ஏன்னா மெஸ்ஸி வந்து எல்லாம் நான் தாண்டா அவங்களோட லீடர், அவங்களோட குரு, அதனால எங்களோடலாம் நீ விளையாடக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவருக்கு எப்போ பெருமையா இருக்கும்னா அந்த இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பார்சலோனா பிளேயர்ஸ் அவங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஒரு என்ன சொல்றது ஒரு குருவா இருந்தாலும் அவர்கிட்ட 100% போட்டு பாலை வின் பண்றதுக்கு ப்ராப்பரா போனாங்கன்னா மெஸ்ஸி வந்து அதை தாண்டி மெஸ்ஸியை பால் லூஸ் பண்ணாருன்னு வையன், அப்பயும் வந்து அவருக்கு பெருமையா தான் இருக்கும். பிகாஸ் ஓகே நம்ம பசங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஆடுறாங்க. என்னதான் நம்ம விளாண்டாலும், அதான் நீ சொன்ன மாதிரி இந்த குங்ஃபு பாண்டாலா மாஸ்டர் ஷீஃபு வர்சஸ் டைலோங் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபைட்டு தான் இது. ஆனால் இப்பயும் வந்து அந்த மாஸ்டர் தான் வந்து பீக்கில் இருக்கிறாரு. ஸோ அதுதான் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். பட் பார்ப்போம் இந்த வந்து இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். இது பார்க்குறோமே இன்ஸ்டா இதெல்லாம் பார்க்குறோம், ரீல்ஸ் எடிட்ஸ்லாம் பயங்கரமாக போடுறாங்க. அந்த ஜிபியூ படத்தில் வர சீன்ஸ்லாம் எடுத்து போட்டு, அதாவது மலேசியன் கேங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ரெடி பண்ணி அவரை போட அமிச்சிட்டான்னு வைங்க. அவர் சொல்லுவாங்கல்ல, மலேசியாவே அவர்துடான்ற மாதிரி ஃபுல்லாக இப்போ அந்த எடிட்ஸ் தான் போட்டுருக்காங்க. பயங்கரமாக இருந்தது பார்த்தேன்னா. ஸோ எஸ் இது வந்து மேட்ச் வந்து எதாவது சொன்னேன், டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ மேட்ச். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச லைஃப் ஆஃப் அ பார்சா ஃபேன்ஸ் வில் பி குட் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. பிகாஸ் ஸ்பெயினில் மோஸ்ட்டாக நிறையா பார்சலோனா பிளேஸ் இருக்காங்க டெஃபினட்டாக. ப்ளஸ் இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப் சீசனில் ரியல் மேட்ரிட் பிளேஸ் இல்லை. ஓகே, அது ஒரு மைனஸ் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த சைடுமே இப்போ கரண்ட்டாக பார்சா பார்த்து இருக்கவங்க அப்படி இருக்கலாம். ஓஜி பார்சா ஃபேன்ஸ் அண்ட் மெஸ்ஸி ஃபேன்ஸ் இந்த பக்கம் அர்ஜென்டினா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச காமன் கம்போஸ்டாக இந்த ஃபைனல்ஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எனிவேஸ் இட்ஸ் அ வின் சுச்சுவேஷன் தான். ஸோ அவங்க யார் ஜெயிச்சாலுமே அவங்க கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. பட் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் டைம் வந்துடும். எல்லாமே சொல்றோம். ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்கும் இந்த மேட்ச்? ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து டெஃபினட்டா நம்ம சொன்னோம், ஸ்பெயினை ஃபுல் டீமா விளையாடுறாங்க, நிறைய பேர் ஃபேவரட்ஸாக எடுத்துட்டு வருவாங்க ஸ்பெயினை ஃபைனல்ஸுக்கு. ஆனால் எனக்கு இந்த அர்ஜென்டினியன் டீமோட டுகெதர்னஸ், அந்த டீமாக விளாட்ற ஸ்பிரிட்டு, அந்த வெறித்தனம், நீ சொன்ன மாதிரி அந்த ஆந்தம்லாம் பாடும் போது அதெல்லாம் சேர்ந்து வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. எனக்கு வந்து நார்மல் டைமில் 1-1 ஆகி எக்ஸ்ட்ரா டைமில் போய் அர்ஜென்டினா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். டெஃபினெட்லி மெஸ்ஸி அந்த செகண்ட் வேர்ல்டு கப்பை தூக்கி கோல்டன் பால் அப்படியே எல்லா அவார்டையும் அப்படியே தூக்கிடுவாருன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற, யார் ஜெயிப்பாங்க? மெஸ்ஸி அதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதில் டவுட்டு கிடையாது. அண்ட் மேட்ச் செமையாக போகும்போது அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் சொல்கிறேன், இத்தனை ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணது எதுக்குன்னா, இப்போ வந்து அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறது, எல்லா மேட்ச்லேயும் டவுன் போனால் கம்பேக் பண்ணுறாங்க. அது கம்பேக் பண்ணுற ரீசன் அர்ஜென்டினா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வராங்கன்றது தெரியுது. பட் இருந்தாலும் ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக போனாங்கன்றத பேசணும். அந்த மைண்ட் செட் ஸ்பெயினுக்கு இருக்காது. அண்ட் இந்த மேட்ச்சு எக்ஸ்ட்ரா டைமில் நீ அர்ஜென்டினா ஜெயிப்பாங்கன்ற அண்ட் அவங்க பிளேயரான கிளச் மெரினோ வந்து எக்ஸ்ட்ரா டைமில் கோல் போட்டு ஸ்பெயின் இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இட்ஸ் கோனா பி 2-1 to ஸ்பெயின். ஸோ எஸ் இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இதுவுமே டிஃப்ரென்ஸு, அதாவது இந்த செமிஃபைனல்ஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததில்ல. அந்த மாதிரி இப்போ நீ ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா சொல்லியிருக்கேன், நான் ஸ்பெயின் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் கிளச் மெரினோ வந்து இந்த மேட்ச் ஏற்கனவே 2 மேட்ச் அவன் நாக் அவுட்ஸ் ஜெயிச்சு கொடுத்தனால தான் இவங்க வந்திருக்காங்க. பெல்ஜியம் மேட்சும்
அண்ட் போர்ச்சுகல் மேட்சும். ஸோ இந்த மேட்சுமே ஒரு கிளச் மெரினோ பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆஹா பார்ப்போம். ரைட், இந்த சைடு உனக்கு அங்கே மெரினோன்ற, இங்கே டெஃபினட்டாக ஈஸியான ஆப்ஷன் தான். மெஸ்ஸி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பார். பட் ரீசெண்ட் டைம்ஸில் என்சோ, ஹூலியான் அல்வாரஸ், லொட்டாரோ எல்லாரும் பயங்கர பிவட்டலாக இருந்திருக்காங்க. முக்கியமான சமயத்தில் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மெஸ்ஸியை ஸ்டாப் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ரொம்ப இந்த ரைட் சைடு அண்ட் சென்ட்ரலில் தான் அதிகமாக விளாடுறாரு. ஸோ இந்த ஸ்பெயின் டீம் பவு குபார்சி ரைட், பவு குபார்சி த பேபி ஃபேஸ் அசாசின் வந்து இது வரைக்கும் எல்லாரையும் பயங்கரம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் விளாடுற சைடில் தான் குக்குரலா இருப்பார். குக்குரலாவும் டீசெண்டாக விளாட சொல்கிறேனே, மெஸ்ஸிக்கு அகேன்ஸ்ட் கிக்குரலா யார் நிறுத்தினாலும் மெஸ்ஸி தாண்டி போயிடலாம். ஓகே, ஸோ இது அவங்க டீமாக கலெக்டிவாக சேர்ந்து நல்லா விளாண்டா மட்டும்தான் உண்டு. அண்ட் இன்னொன்று, அர்ஜென்டினா டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இப்போ வரையுமே அதை பெருசாக டெஸ்ட் பண்ணல. அண்ட் யமாலோட பெஸ்ட் கேம் இன்னும் வரவே இல்லை, புரியுதா உனக்கு? ஸோ யமால் அண்ட் அவங்க அட்டாக்கை வந்து இன்னும் ரீஃபர்னிஷ் பண்ணி ஆடினாங்கன்னா ஸ்பெயின் இன்னுமே பயங்கரமாடுவாங்க. ஏன்னா அவங்க மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும். இன்னமும் அட்டாக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஸ்பெயின் வில் பி வின்னிங் திஸ் வேர்ல்ட் கப். அவங்களோட செகண்ட் வேர்ல்ட் கப்பா 2010 அப்புறம் வாங்க போகிற அடுத்த வேர்ல்ட் கப்பாக இருக்கும். அண்ட் அர்ஜென்டினா வின் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 4th பயங்கர, அதாவது ஸ்டேட்டஸே ஏறிடும். 2 வேர்ல்ட் கப்பில் ஸ்டேட்டஸ் ஏற்றிட்டாங்கன்ற மாதிரி ஏறிடும். பட் எனிதிங் கேன் ஹேப்பன் ஃபைனல் டே. அதான் ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்லி ஆகணும், டிப்ளமேட்டிக்காக இருக்காமல் சொல்லணுன்றனால இது சொல்லியிருக்கேன். பட் அர்ஜென்டினா ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஸ்பெயின் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃபைனல்ஸ் என்டையர்லி இட்ஸ் அ ஃபைனல்ஸ். ரைட், ஓகே. வீடியோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. பட் இதில் அந்த செமிஸில் ஸ்டார்ட் பண்ண லைனப்ஸில் ஸ்பெயினில் யாராவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லை அதே லைனப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அதே லைனப் தான்டா மோஸ்ட்லி. சேஞ்ச் பண்ணுறாங்க, லாஸ்ட் 2 மேட்சுமே அதான் பண்ணுறாங்க. இதே சேஞ்ச் பண்ணாமல் தான் இருப்பாங்க. எனக்கும் வந்து இங்கே அர்ஜென்டினாக்கு டெப்பால் உள்ளே வருவாருன்னு நினைக்கிறேன். சிமியோனே வெளியே போயிட்டு டெப்பாலை உள்ளே போடுவாங்க. ஏன்னா டெப்பால் உள்ளே வந்து நல்லா விளாண்டாரு, அந்த கேமே பார்த்தோம். சிமியோனே வந்து இந்த டேக்கிள்ஸ் பிடிச்சி இழுக்கிறத தவிர பெருசாக எதுவும் பண்ணல. வித்தவுட் த பால் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறான். அதாவது அட்டாக்கர் ஹூ டஸ் அ டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிமியோனே இஸ் நாட் அ குட் ஃபிட். எஸ். அப்புறம் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வருவாங்க? பிளேயர் ஆஃப் த மேட்ச் அது எப்படா, அதாவது நம்ம இது இவ்வளோ சொல்கிறதே கஷ்டம். பிளேயர் ஆஃப் த மேட்ச்லாம் வந்து ஃபைனல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 2014 மரியோ கோட்ஸே அடித்தான். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வின்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா நீ அர்ஜென்டினாவுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் மெஸ்ஸின்னு. ஸ்பெயினுக்கு ஒருத்தனை சொல்லணும்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களுக்கு எல்லா மேட்ச்லேயும் ஒரு மேட்ச் ஒன்று இருக்கேன். போன மேட்ச் பெட்ரோ போரோ நல்லா ஆடி கொடுத்தான், அதுக்கு முன்னாடி கிளச் மெரினோ நல்லா ஆடி கொடுத்தான். அந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் மேட்ச்னஸ் இருக்கனால கண்டிப்பாக நல்லா ஒன்று சொல்ல முடியாது. இன்கேஸ் அர்ஜென்டினா ஜெயிச்சாங்கன்னா மெஸ்ஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கே கிளியர் ஆப்ஷன் மெஸ்ஸியோட இன்வால்மெண்ட் அசிஸ்ட் கோல்ஸில் இல்லைனா அங்கே அர்ஜென்டினா வந்து ஸ்கோர் லைன்லேயே இருக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து எனக்கு சத்தியமாக யாரும் தெரியல. ஸ்பெயின் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களோட கேப்டன் அண்ட் லீடர் ராட்ரி அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கி அந்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பொசிஷனில் மெஸ்ஸி ரொம்ப சென்ட்ரல் சைடில் வருவார் ரோம் பண்ணுறதுக்கு, சான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே பிடிச்சி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட சேர்த்து உனக்கு குக்குரெல்லாக்கும் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. மெஸ்ஸியை ஃபேஸ் பண்ணுவார், அவர் லெஃப்ட் பேக்கு, மெஸ்ஸி ரைட் சைடில் நிறையா வந்து பூந்து விளையாட ட்ரை பண்ணுவார். ஸோ அதான் இந்த 2 பிளேயர் பயங்கர குரூஷலாக இருக்கும் ஸ்பெயினுக்கு. பார்ப்போம் எப்படி விளாட்றாங்கன்ட்டு பார்ப்போம். யா, ஐ திங்க் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி பண்ணுற லாஸ்ட் மெயின் வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் அது மாதிரி வீடியோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1.5 மாதம் எப்படி போச்சுனே தெரில, முடிய போகுது. ஸோ ஃபைனல் அண்ட் வி ஆர் ஃபைனலி இன்டு த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் கப். ஸோ அந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் எங்கெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு ரீச் ஆயிரும். அண்ட் யா கைஸ், லைவில் சந்திப்போம். பை.